ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பேட்ஸ் ஒன். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. நம்ம பேடு வந்து 12 கேஜில் உள்ள பேடு வந்து சிக்கா வளர்த்து நெக்ஸ்ட் பண்ணிட்டாச்சு, ஃபீமேலே சேல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புறாவில் ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தா தெரியும். புறா பற்றியும் ஃபுல்லாக நம்ம இதில் சொல்லிடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்லா சாரி நம்ம ஆட்டுக்குட்டி ரெண்டையும் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது ரெண்டுமே சேல்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 12 கேஜியில் உள்ள பேரை பார்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் இப்போ நம்மள்ட்ட எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹீரோ பேர் கூட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இது ஹீரோயினி அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த பேர் கூடயும் அதாவது இந்த மேல் கூடயும் அதே சண்டையை போட்டு சிக்கை ஃபுல்லாக பானைகளே கொத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிக்கில் நல்லாவே ஹேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கே தெரியும். 5 சிக்கு வந்து ஹேட்ச் ஆயிருந்துச்சு. 5 சிக்கும் இந்த அளவுக்கு வந்தோடனே ரெக்கையெல்லாம் கொத்தி அந்த சிக்கை வந்து கொல்கிற நிலைமை கொண்டு போயிட்டு ஃபீமேலு. அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஃபீமேல் வச்சுருந்தா செட் ஆகாது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சேல்ஸ் பண்ணால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட் ஷாப்பில் போய் சேல்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த பெட் ஷாப்பில் வாங்க வேண்டாம்னு சொல்கிற காரணமே இதான். இந்த மாதிரி ஃபீமேல் வந்து சேல்ஸ் பண்ணச்சில நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் அதே பிரச்சனை தான் வரும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீடர்ட்டை வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் ரொம்ப ரொம்ப நல்லதும். ஃபைனலாக என்ன பண்ணோன்னா சிக்கு 5 நெக்ஸ்ட் பண்ணி விட்டாச்சு. அதாவது இந்த பாக்ஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீரோ பேர்லேயும் அந்த 11 கேஜியில் வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணி நம்ம வந்து சிக்கை வந்து வெளியில் எடுப்போம். அதே மாதிரி தான் இப்போவும் 5 சிக்கை நெக்ஸ்ட் பண்ணி விட்டோம். மேல் ஃபீட் பண்ணுமா பண்ணாதான், ஏன்னா நம்ம இது வந்து ஹீரோ பேர் கிடையாது, ஹீரோ மேல் கிடையாது. இந்த ஃபீமேலுக்கு வேறு மேல் போட்டிருந்தோம். பட் அந்த மேல் வந்து இந்த சிக்கு ஃபீட் பண்ணுமா ஃபீட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம நெக்ஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் அலைஞ்சிட்டு இருந்தனால இது வந்து பார்க்க முடியல. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்து எப்பவும் போல் 2 நாளுக்கு ஒரு தடவை நம்ம ஃபுட் வைக்கச்சில, இன்றைக்கி ஃபுட் வச்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணி வைக்கச்சில மேல் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லாங்லேருந்து வீடியோ எடுத்து பாருங்கள், இருங்க நான் உள்ளே போய் காட்டுறேன். மேல் பார்த்தீங்கன்னா 5 சிக்குக்குமே ஃபீட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி 5 சிக்கும் நெக்ஸ்ட் அவுட் நல்லாவே க்ரோத் பண்ணி விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துடலாம் இந்த 5 சிக்கும் நெக்ஸ்ட் அப்பில் உள்ள என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ப்ரீடிங் அப்டேட்டில் கண்டிப்பாக நான் இதை போய் சொல்கிறேன். 12 கேஜி நோட் பண்ணிக்கோங்க. 5 சிக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணி விட்ருக்கோம். மேல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. இதான் இன்றைக்கி நிலமை. நம்ம இந்த பேட்ஸ் ஐக்கிறது நம்ம சிக்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 8 சிக்கு வந்து சேல்ஸ் பண்ணோம் செமியலுக்கு. அது கூட தான் நம்ம இந்த அடல்ட் ஃபீமேலையும் சேல்ஸ் பண்ணோம் நம்ம பெட் ஷாப்பில் போய்ட்டு. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் அர்ஜென்ட்னால கொண்டு போனேன். பட் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆல்ரெடி ஒரு 3 சிக்கு நல்ல க்ரோத்லாம் இருந்திருக்கு. க்ரோத்தை ஃபுல்லாக அந்த ஃபீமேலு கொத்தி எடுத்துருக்கு. நான் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டும் ஒரு 2 நாள் வந்து ஃபீமேல் இது கூட தான் இருந்துச்சு. பட் அந்த நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டக்கப்புறமும் கொத்திருக்கு. லாஸ்ட்டாக உள்ள அந்த சிக்கு கூட உங்களுக்கு தெரியும், ரெக்கையிலலாம் அந்த பிளட்டாக இருக்குது பாருங்கள் லைட்டாக. பட் இது வந்து சீக்கிரம் சரியாயிரும். ஏன்னா மேல் வந்து கொத்துறதுக்கு சான்ஸே இல்லை. சீக்கிரமே இதை வந்து ஃபீட் பண்ணி முடிக்க தான் மேல் வந்து ஆசைப்படும். அதனால் நெக்ஸ்ட் அப்லோட் கண்டிப்பாக என்ன நமக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிம்லா சாரியாக பார்த்தலாம். எதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி ரெண்டையும் நம்ம வாங்கினோம், எதுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. வாங்கினதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். நம்ம ஆட்டுக்குட்டி ரெண்டையும் நான் வந்து அதாவது எங்கள் டேடி அண்ட் மதர் வந்து பார்த்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு இதில் வாங்கினோம். பட் இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மாட்டி ஆடை வந்து மேய்ச்சலுக்கு விடணும். மேய்ச்சலுக்கு விட்டால் தான் நம்ம வந்து ஆடு நல்லா வந்து உண்டாமல் விடுவாங்க. நம்ம கண்மணி பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்மணி வந்து நல்லா வெளியில் போயிட்டு மேய்ச்சலுக்கு நல்லா உள்ளே வந்துடுவாங்க. அது வந்து நல்ல பெரிய அடல்ட்டு ஃபீமேல் தான். அது கண்மணின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நல்ல பெரிய அடல்ட் அது. இப்போ ரீசெண்டாக கூட 2 குட்டி வந்து அவங்க வந்து போட்டாங்க. அந்த 2 குட்டியும் போட்டு வந்து நம்ம இந்த 2 ஆடு வாங்கி விட்டது அது வாசலில் தான் கிடக்கும். இந்த ரெண்டுமே கெட்டி போட்டிருக்கிறனால இது வந்து அவுத்து விடலை கொஞ்சம் நாளாகவே. பட் அந்த கண்மணி பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிச்சுன்னா, இது ரெண்டையுமே ஓவராக முட்டி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த ஆட்டுக்குட்டியை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் மேய்ச்சலுக்கும் விட்றதுக்கான வழியும் இல்லை, மேய்ச்சலுக்கான இடமும் இல்லை. புல்வெளியெலாம் ஒன்றுமே நம்ம ஏரியாவில் கிடையாது. கொஞ்சம் சிட்டி ஆகிட்டு இருக்கிறனால இங்கே வந்து மேய்ச்சலுக்கும் விட முடியாத நிலமை. அது போக திருட்டும் போகுது. ஆடு ரொம்ப வந்து திருட்டு போகிறனால இது வந்து நம்ம அவுத்தே விடாமல் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆடு வாங்க ஆசைப்பட்டு ஆடு வாங்க முடியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். லோக்கல் தூத்துக்குடி அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக நம்மளே போய் டெலிவரி பண்ணிடலாம். ரேட் என்னன்னு நான் வந்து சொல்கிறேன், ப்ரைவேட்டாக சொல்கிறேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நம்பர் தரேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக புறாக்கு போயிடலாம். நம்ம வந்து புறாக்கு கேஜி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபைனலாக வந்து கேஜி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்பாட்லேயும் வச்சாச்சு. இந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து புறா வளர்க்க போகிறோம். அந்த தகரத்துக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆடு எல்லாமே கிடக்குது. நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ப்ரா சீட்டு லைட்டாக நம்ம வந்து ஏற்றி போட்டனால இப்போ கொஞ்சம் மழை விழாமல் இந்த புறா கேஜிக்கு சேஃபாக இருக்கும். பட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருப்போம். நம்ம வந்து இப்போ சுற்றி வளையம் கட்டி மேலே ஒரு தார்ப்பா மாதிரி சின்னதாக எப்படிக்கு போட்டிருக்கோம். பட் 10க்கு 10 ஒரு தார்ப்பா வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணோம். இந்த கடக்காங்க பார்த்திங்கன்னா அந்த லாங்கில் கிடக்கல, அதான் அந்த கண்மணி 2 குட்டி நான் சொன்னது. அங்கேருந்து இந்த குட்டியை ரொம்ப முட்டி தொல்லை பண்ணுவோம். அதனால தான் இந்த 2 குட்டியை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ஃபீமேல் தான். நல்ல அதாவது செமேண்டத்து தான், இன்னும் அடல்ட் ஆகலை.
சீக்கிரமே கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிடலாம். ரெண்டும் ஃபீமேல் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே வந்து ஆப்போசிட் கொஞ்சம் நீட்டி தான் இருக்குது அப்படின்னு. பட் அது வந்து நம்மளுக்கு காணாது. மழை வந்து கொஞ்சம் சைடாக அடிச்சிச்சுன்னா கேஜில் படும். அதுக்காண்டி நம்ம வந்து இந்த கருப்பு கலர் மேட் வந்து பக்கத்தில் வாங்கியிருந்தோம் அண்ணன்ட்ட. அது வந்தீங்கன்னா அதை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தா தான் இது ஃபுல்லாக ரெடி பண்ணி தெரியும். சுற்றி பார்த்தீங்கன்னா வலையை வச்சு கவர் பண்ணியாச்சு. இந்த வலை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்துச்சு. நம்ம மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்டில் வந்து இந்த வலை வாங்கியிருந்தோம். ஓட்ட அந்தளவுக்கு இல்லை, பட் பூனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வலையை வந்து நம்ம போட்டிருக்கோம். புறாவும் ஒரு ஜோடி வாங்கியாச்சு பாருங்கள். ரைட்டில் நிற்கிற பார்த்தீங்கன்னா மேலு, லெஃப்ட்டில் நிற்கிற இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபீமேலு. இது வந்து ஒரு பேராக தான் வாங்கியிருக்கோம். பட் இன்னும் பேர் ஆகலை. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு கேஜில் தான் கிடக்காங்க. பட் இந்த மேல் வந்து நல்லா சவுண்ட் கொடுக்காங்க. பட் இன்னும் பேர் ஆகலை. புறா வளர்க்குறவங்க நிறைய பேர் நம்ம வந்து தெரியும். நம்ம தம்பி கூட புறா வளர்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து அண்ணனும் ஒருத்தவங்க புறா வளர்த்துட்ருக்காங்க. அதனால் புறா வந்து ஒரு ஜோடி அப்படின்னு வாங்கினா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு செட் ஆகாது. நம்ம இப்போ ரீசெண்டாக டப்புன்னு ஒரு ஜோடி வாங்கி போட்டனால வாங்கி போட்டோம். பட் இன்னொரு ஜோடி பேரை நம்ம வந்து வாங்குவோம். அது வாங்கினதுக்கப்புறம் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையை வெட்டி விட்டனால, அதாவது புறாக்கு ரெண்டுக்கும் ரெக்கையை வெட்டி விட்ருக்கோம். ஏன்னா அடர்ட்டாக வாங்கியிருக்கோம். இது வந்து ரெக்கையை வெட்டாமல் நம்ம வந்து போட்டு மேலே ஓப்பனில் இருக்குது. பட் அது பறந்து போயிட்டு ரிட்டன் இங்கேயே வராது. இது வந்து ஒரு கிளச்சாட்டி, அதாவது ஒரு வாட்டி முட்டை விட்டு சிக்கு எடுக்கணும். அதுத்தட்டி நம்ம வந்து ரெக்கையை வெட்டி தான் வச்சுருப்போம். அதனால் இது மேலே ஏற முடியாதுக்காண்டி அந்த கல் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு ஆப்பிள் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். 2 ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி சுற்றி அடித்து 2 கேஜி மணி ரெடி பண்ணிருக்கோம். எதுக்கு அது ஆப்பிள் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இந்த கேஜி ரொம்ப ரேட் தான் செஞ்சோம். வலைலாம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் செஞ்சோம். ஆனால் இது ஹைட்டு ரொம்ப ஓவராக பாருங்கள். கீழே உள்ள கேஜுக்கும் மேலே உள்ள கேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. நம்ம வந்து ஒயாமல் அந்த புறா வந்து பிடிச்சி தொல்லை பண்ண மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த ஆப்பிள் பாக்ஸில் இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கிளச்சி எடுத்தக்கப்புறம் சிக்கு வந்து ஓரளவுக்கு நம்மள்ட்ட பழகிடும். அந்த பழகின புறா வந்து இந்த கேஜில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அந்த கேஜி அப்படியே வச்சுருக்கோம். பட் 2 ஆப்பிள் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னும் 2 ஆப்பிள் பாக்ஸ் கூட நம்ம வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். டோர் ரெடி பண்ணணும் முக்கியமாக. ஏன்னா அந்த எலி வந்து உள்ளே வந்துட்டுனா ரொம்ப கஷ்டமாயிரும். புறா வந்து காலி பண்ணிடுவோம். அதாவது பெருச்சாளி மங்களா தான் ரொம்ப டேஞ்சர் நம்ம புறாக்கு. வலை போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் உள்ளக்க வந்துட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் அந்த டோருக்கானது. டோருக்கு வந்து நம்ம வந்து இன்னும் 2 கீழே ஒரு கொண்டி வாங்கி வந்து ரெடி பண்ணுவோம். இது வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் பலகை கடையில் வாங்கினோம். கொஞ்சம் பலகை மட்டும். ஏன்னா டோருக்கு மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். பட் அந்த ஆப்பிள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று 20 ரூபா. 2 பாக்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு உங்கள் ஏரியாவில் அந்த ஆப்பிள் பாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. நீங்கள் புறா வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட கூட நான் வந்து ஒரு பேரா வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்கள்கிட்ட புறா இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. நானே நேரில் வந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு பேர் இப்போதைக்கு நம்மள்ட்ட ரொம்ப அர்ஜென்ட்டு. நல்லா பேரா இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது தவுடால் தான். ரோமர்லாம் இப்போதைக்கு வாங்குற மாதிரி இல்லை. இப்போதைக்கு தவுடால் தான் நம்ம வந்து ப்ரீட் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கில். இது எப்படி நம்மள்ட்ட செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா புறாலாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக நான் வந்து லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங் அப்டேட் வரும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ. இதே வீடியோ 10 நாள் தாண்டிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒர்க் ப்ரெஷர் ஓயாமல் இருக்கிறனால இந்த புறாக்கும் ஒரு கேஜ் ரெடி பண்ணிருக்கனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ. இனிமேல் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக போட நான் வந்து பார்க்குறேன். அப்லோட் பண்ண பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புறா வந்து நான் சொன்னது தான். நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் நம்பர் கொடுங்க. ஒரு சொல்லிவிட்டு அதாவது புறா வளர்க்கம் ப்ரோ நானும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு நம்பர் தாங்க. நானே வந்து கால் பண்ணி நான் நேரிலே வந்து வாங்கிக்கிறேன். தூத்துக்குடி அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்கிடுவேன். இல்லை அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.